ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குரு, ஒரே தெய்வம். இன்று மிக சிறப்பானது. பாலகர்கள் வியாழந்தோறும் அவர்களுடைய கோடை விடுமுறையை பங்காரு பாலகன் அவருக்கு பாதத்தை தொழுது அவர்களுக்கு படிப்பு வர வேண்டும் என்றும் ஆன்மீகத்தில் உயர வேண்டும் அந்த சிறுவர் சிறுமிக்கு கைத்தட்டலும் பாராட்டுகளும். அம்மாவுக்கு நீங்கள் மலர் தூவும் போது போய் பாருங்க, அந்த வெள்ளையில் எப்பொழுதுமே கருப்பு தங்கமாய் காட்சியளிக்கும் பங்காரு அம்மாவை ரசிக்க வேண்டும். ஆனால் உள்ளார்ந்து உணர்வதற்கு தான் அந்த வழிபாடு. எங்கேயோ சிதைந்து கிடக்கிற மனம், செயலற்று இருக்கின்ற நல்ல ஒரு நாணம், இந்த பக்தி செலுத்துவது மூலம்தான் ஒருங்கிணைத்து நம்மளும் உள்ள ஆற்றலை வெளிக்கொண்டு வருவார் குரு. அந்த குருவை நாம் வழிபட வேண்டும். வழிபடுவதற்கு அபிஷேகம், ஆராதனை, மந்திரம், தியானம், தர்மம் தொடர்ந்து செய்வதற்கு வாய்ப்பளித்த அம்மாவுக்கு நன்றி. தவிக்கின்ற பொழுது தண்ணீரை நோக்கி ஓடுவோம். அதுபோல் நம் ஆன்மா பல ஆசைகளிலும் இருளிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் தவிக்கின்ற போது உன்னை அரவணைத்து உன்னை உயிருடன் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நான் இருக்கிறேன், கவலைப்படாதே மகளே மகனேன் என்று நம்மை நிழல் வைத்திருக்கும் அந்த குருவை நினைத்து தியானம் செய்வோம். எப்பொழுதுமே நாம் தெய்வத்தை வழிபடுவதற்கு காரணம் மனசு லேசாக, அமைதியாக, நிம்மதியாக, குறிப்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றே. அதற்கு நமக்கு நாமே ஆறுதல் சொல்கின்ற சில வார்த்தைகள் தேவைப்படுகிறது. அந்த ஆறுதலை எப்பொழுதுமே அன்னையாக, தாயாக, அருள்நிலையில் அம்மா பல ஆண்டுகளாக அள்ளி தந்துள்ளாள். அதில் ஒரு மிக முக்கியமான திசை காட்டுகின்ற கருவிதான் அந்த அருள்வாக்கு. ஓம் சக்தி, அன்னையின் அருள்வாக்கு. எதற்காக அர்ச்சனை, எதற்காக ஆராதனை, எதற்காக வழிபாடு, எதற்காக இவையெல்லாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு குழந்தையை எதற்காக குளிப்பாட்டுகிறோம், எதற்காக ஒழுக்கமாக வளர்க்கிறோம்? பெற்றோர்களின் பெருமையை குழந்தைகளும், குழந்தைகளின் பெருமையை பெற்றோர்களும் உணர்ந்து இருபால் இணைப்பு ஏற்பட வேண்டும். அதுபோல் உங்களுக்கும் தெய்வத்துக்கும் இருபால் இணைப்பு ஏற்படவே வழிபாடு. இப்ப பாத்தீங்க, அம்மாவுக்கு, குரு அம்மாவுக்கு எதற்காக அபிஷேகம்? காலை 2:30 மணிக்கு அன்னை ஆதிபராசக்திக்கு சுயம்புக்கு எதற்காக அபிஷேகம்? குரு பகவானுக்கு எதற்காக அபிஷேகம்? எதுக்காக குளிக்கிறீங்க? உடல் சுத்தமா இருக்கணும். அப்ப சின்ன வயசுல அம்மா வயிற்றுல இருந்து வந்த பிறகு நீயே குளிக்கிற வரைக்கும் உன்னை என்ன பண்ணுவாங்க? உன்னை குளிப்பாட்டி சுத்தப்படுத்துவாங்க. ஏன்னா நீ தூய்மையா இருக்கணும், உனக்கு நோய் நொடி எதுவும் வரக்கூடாது அழுக்கால. அதே மாதிரி நம்ம ஆதிபராசக்தியை எதற்கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்ன சாத்தன அம்மா மேல? தண்ணீர். ஏன்னா அந்த பூமியில இயற்கையா வரக்கூடிய தண்ணீருக்கு மகா சக்தி உண்டு. இன்னைக்கு காற்று தண்ணீர் இல்லாம நம்ம வாழவே முடியாது. அந்த புனிதமான தண்ணீரை, நீரை முதலில் ஊற்றி அம்மா மேலுள்ள தூசி தும்பு மட்டுமல்ல, என் மனதில் உள்ள தூசி தும்பையும் விலக வேண்டும். 2வது என்ன அபிஷேகம் பண்ண? பால். உலகத்துல வந்த உடனே வாயை தந்து வீர்னு அழுந்தா ஒருத்தர் வந்து என்ன கொடுப்பாங்க? தாய்ப்பால் கொடுப்பாங்கன்னு நம்பி வீர்னு அழுவுறது. அப்பே கத்துக்கிட்டீங்க அடம் பண்ணா கிடைக்கணும். எதுல அடம் பண்ணணும்னா அம்மா அருள் வேணும்னு அடம் பண்ணணும். அந்த பால் ரொம்ப தூய்மையானது. அதை வந்து பக்குவமா கையாளணும். பால்ல தவறுதலா கையாளனா என்ன ஆகும்? கெட்டு போயிடும். அது மாதிரி மனுஷனோட 7 நிலையையும் பக்குவமா கையாளணும். அந்த மாதிரி தூய்மையா இருக்கணும். பால் அடுத்த கட்ட என்னவா ஆகும்? பால், தயிர் என்ன ஆகும்? திரிச்சாதான் மோர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன? மோர்ல இருந்து என்ன கிடைக்கும்? எண்ணெய் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வளர வளர சின்ன பசங்க கஷ்டம், துன்பம், எனக்கு பயமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு வயசாகுதுன்னா சில பசங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அம்மாவுக்கு வயசாக ஆக நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு உங்களுக்கு தோணணும். இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா அந்த மாதிரி புத்தகங்கள் படித்தாதான் கிடைக்கும். அவ்வளோ வச்சிருக்கேன் பாரு. இந்த மாதிரி ஆன்மீக நூல் அவசியம். திருவாசகம், தேவாரம், திருவருட்பா, திருக்குறள் போன்ற அபிராமி, அந்தாதி இதெல்லாம் படிக்க படிக்க என்ன ஆகும்னா கடவுளுடைய அழகு உருவம், அன்பான குணம் உணரப்படும்.
நான் படிக்கிற சக்தி, நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு போகலன்னா காதில் கேளுங்க. இந்த மந்திரத்தில் 1008 படிக்க படிக்க என்ன ஆகும்னா அர்த்தத்தை புரிஞ்சிங்கன்னா அம்மா அழகாக தெரிவாங்க. 3ஆவதாக என்ன அபிஷேகம் பண்ணோம்? மஞ்சள் எங்கேருந்து வருது? இயற்கையிலேருந்து வர நச்சுத்தன்மையை விளக்கக்கூடியது, மருந்து அது. அந்த மாதிரி அம்மா எனக்காக மருந்தாக இருப்பாய், என் மேனியில் உள்ள நோயெல்லாம் தீர்ப்பாய், எப்பொழுதுமே நோய் எதிர்ப்பு சக்தியாக என்னுள் இருந்து எனக்குள் வரும் கெட்ட குணங்களை அகற்றுவாய். அந்த மாதிரி அம்மா என்ன சொல்றாங்க, பரவாயில்ல தப்பு செஞ்சுட்ட, உனக்கு காயம் இருக்கு மனசுல, பங்காரம்மா நான் உன்னை பாதுகாத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது என்ன அபிஷேகம் பண்ணும்? இளநீர். தென்னை மரம் இருக்கு இல்லையா, அது சாக்காடு பக்கத்துல ஓடினா கூட நல்ல சத்தான தூயனம். அது மாதிரி நம்ம எந்த குடிசையில் இருக்கிறோமா, இந்த ஜாதி உள்ள சூழ்நிலை இருக்கிறான் முக்கியம் கிடையாது அம்மாவுக்கு. உன் ஜாதி முக்கியம் கிடையாது, உன்னுடைய பெற்றோர்கள் செய்த தப்பு முக்கியம் கிடையாது, நீ முக்கியம் அம்மாவுக்கு. அந்த மாதிரி நீ அம்மான்னு வந்த பிறகு உன்னை வச்சு அம்மா என்ன பண்ணுவாங்க? நல்ல காரியங்கள் செய்ய வைப்பாங்க, நிறைய பேருக்கு உதவுவாங்க. அப்படின்னா இந்த பெரிய அக்காலாம் என்ன பண்ணலாம்னா, குட்டி பசங்களுக்கு படிக்க சொல்லணும், பொறுமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களும் நல்ல திறமையாக வருவாங்க. அவங்கள ஒதுக்க அவங்க சமுதாயத்தில் சாராயம், போதை, கெட்ட பழத்திற்கு உருவாகி திரும்ப பெண்களுக்கே தான் ஆபத்தாக வருவாங்க. அதனால் அம்மா சொல்கிறாங்க, நீ எந்த ஜாதியில், எந்த மதத்தில், எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாலும் என் மன்றத்தில் ஒரே தாய் ஒரே குலம் என வந்து என்னை வழிபடும் போது உங்கள் எல்லாம் கூட்டி ஒரு பெரிய ஒரு ஆற்றலை செய்கிறேன் அம்மா சொல்றாங்க. அதற்கு இளநீரை அம்மாவுக்கு அபிஷேகம் பண்றோம். 2வது இளநீர் எப்படி இருக்கும்? பியோர், நல்ல நியூட்ரிஷியஸா இளநீர். அது குடிச்சா எப்படி இருக்கும்? குளுமையா இருக்கும். இளநீர் அபிஷேகம் வேண்டிக்குங்க, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அம்மாவுக்கு 5ஆவதாக என்ன பொருள் கொடுத்தோம்? சந்தனம். சந்தனம் எங்கேருந்து வருது? சந்தன மரம். அந்த சந்தனத்தை என்ன பண்ணணும்? இழைக்கணும். மாதிரி மனசு இழைச்சிக்கிட்டே இருக்கணும். அம்மா 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 பங்காரம்மா பங்காரம்மா பங்காரம்மான்னு இழைச்சா என்ன ஆகும்? அவர் மனசு தேஞ்சு உனக்கு நல்ல ஒரு நறுமணமான வாழ்க்கை தருவாள். அதுதான் நீ அம்மா செய்கின்ற தர்மத்துக்கு மிக மிக முக்கியமானது. சந்தனம் போல் வாசை உள்ள வாழ்க்கை, நறுமணம் உள்ள வாழ்க்கையை நம்மளை இழைத்து பக்குவப்படுத்தி மனமாக தரக்கூடியவர் மருவூர் மகான். அவரை மறுமுறை வணங்குவோம். கடைசி அம்மாக்கு என்ன அபிஷேகம் பண்ணோம்? விபூதி. என்ன காரணம்? விபூதியின் தத்துவம் என்ன? விபூதி என்பது சரணாகதி. இந்த உலகத்தில் உன்னில் தோன்றியவள் நான், என்னில் தோன்றுகிறவள் நீ. உன்னிலிருந்து அணுவா நான் தோன்றினேன், என்னுள்ள எப்பயுமே அணுவாக ஆதிபராசக்தியா இருக்கின்ற நீ. இந்த உலகம் எத்தனையோ நூற்றாண்டில், இது எத்தனாவது நூற்றாண்டு? 21 நூற்றாண்டு. அப்பனா ஒரு நூற்றாண்டையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிறந்தவரெல்லாம் மாண்டு விடுகிறார்கள், திருநீர் போல் காணாமல் போகிறார்கள். அதை உரிக்கின்ற ஒரு விஷயம். இந்த உலகத்துல நான் ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஆணவம் அகங்காரம் என்னால் தான் நடக்குது. ஏன் நான் சொன்னா அப்படி அதிரமெல்லாம் பேச்சு ஆணவத்துல பேசுறோம். மாயை நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்று பெண்களை கேவலப்படுத்துகிறோம், கஷ்டப்படுத்துகிறோம். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த விபூதி. சாம்பலாக மறையக்கூடியவள் தான். இந்த உலகத்தில் சூரிய சக்தியாக, வெப்பத்தில் தீயாக மறையக்கூடிய உடல் இது. என்ன பொசுக்கக்கூடிய உடல்ல சாம்பலாகக்கூடிய என்ன ஆட்டம். அதனால யாரையும் ஒன்றும் சொல்லாதீங்க. வாயில் இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் வெளியே வரக்கூடாது, அப்படியே சாம்பலா போயிடணும். ஸோ இதை அம்மாவிடம் சமர்ப்பிண்டு, நீயே இந்த உலகத்தில் முதலும் முடிவும், நீயே நிகரற்றவள், நீயே நிரந்தரமானவள். எத்தனை நூற்றாண்டுகளும் ஆதிசக்தியாக திரும்பம் பக்தியும் சக்தியும் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த 21ஆம் நூற்றில் குரு வருவலால் அவரை காண்கின்ற காட்சி எனக்கு கிடைச்சு. தெய்வமே அவதாரம் எடுத்த ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. அன்னை ஆதிபராசக்தியே அவளுடைய அருவுருமான அவள் திருவுருமாக பங்காரம்மாயிடம் நம்மளுக்கு அத்தனை மருந்து, அத்தனை வரம் தந்துள்ள அந்த குருபுரானை ஓம் சக்தி நன்றி சொல்லுவோம், பாராட்டுவோம். கடைசியா தீபாரத்தனை காட்டுறோம்ல, யாருக்கு காட்டுறோம்?
உன்னுள் ஆன்மாவில் இருள் வேண்டும் என்பதற்காக அந்த ஆன்மாக்கு காட்டுகிறோம். எங்கிருந்து தோன்றினோம்? அம்மாவின் அணுவாக தோன்றினோம். திரும்பவும் அம்மாவிடமே போய் சேரப்போகிறோம். அதற்குள் இருள் சூழ்ந்து விடுகிறது. பண ஆசை, பதவி ஆசை, புகழ் ஆசை, செல்போன் ஆசை, வீடியோ கேம் ஆசை, நகை ஆசைன்னு சூழ்ந்துக்கிட்டீங்க. அதை விளக்கணும்னா என்ன பண்ணணும்? வெளிச்சம் காட்டணும். அம்மா ஒன்று சொல்லுகிறாள் என்றால் அதுக்கு காரணம் காரியம் நமக்கு தான். அம்மா கிட்ட முத்தி கேட்கிறோம், சித்தி கேட்கிறோம், பக்தி கேட்கிறோம், என்னை வழிகாடுன்னு கேட்கிறோம். நான் ஒரு அநாதன்றாங்க, ஆனா எனக்கு அன்னை ஆதிபராசக்தி இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பமாக செவ்வாடை தொண்டர்களான் என்று பெரும் இயக்கத்தையும் பெரிய ஒரு உறவுகளையும் அம்மா நமக்கு வாழ்ந்து காட்டி வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் யார் குடும்பம்? செவ்வாடை குடும்பம். நமக்கெல்லாம் யார் இருக்கிறார்? அன்னை ஆதிபராசக்தியும் அவர்களுடைய அருவுருவமாக இருக்கின்ற குரு பகவான். இணைக்கணும், தெய்வத்தையும் உங்களையும் இணைக்கணும். ஏன்னா நீங்க அம்மாவுடைய மகன். நீங்க தான் அம்மாவுக்கு தாய் அம்மா உங்களை குழந்தையா பாக்குறாங்க. இந்த உறவு ரொம்ப முக்கியம் இல்லை? யாருக்கு கிடைக்கும் இந்த பங்காரம்மா பாசம்? யாருக்கு கிடைக்கும் அன்னதானம்? யாருக்கு கிடைக்கும் இந்த பாராட்டு? அதனால இந்த குருவை நல்லா பிடிச்சுக்குங்க. எதை பிடிக்கிறோமோ இல்லையோ மனசுல எப்பவுமே நிரந்தரமா குருவை பிடிச்சுக்குங்க. அவ சொல்றா பாரு, தொப்புள் குடை போல் குழந்தை போல் உன்னுள் என்னுள் உறவு. இது இந்த வழிபாடு இணைந்தால் மட்டுமே உறவு. என்னுடைய பாசம் நீ தவிக்கின்ற போது அம்மா நான் இருக்கிறேன், கவலைப்படாத மகளேன்னு சொல்ற உறவு உணர்வு, இதை எப்பொழுதுமே வழிபாடாக இந்த சிறப்பாக இந்த மன்றம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த மன்றங்கள் வர வர கூடுதலாக வியாழக்கிழமை தோறும் பணி செய்வதற்கும் குருவை வழிபடுவதற்கும் வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கைத்தட்டுகளும் பாராட்டுகளும். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.